இன்றைய செய்திகள். திருச்சியில் முழங்கிய முதல்வர் விஜய். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு விவகாரம். முதல்வர் விஜய் அதிரடி பேச்சு. தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள முதல்வர் விஜயின் திருச்சி வருகை மற்றும் அவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்த விரிவான செய்தியாக பார்க்க இருக்கிறோம். தமிழக முதல்வர் விஜய் சமீபத்தில் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு சென்று அங்குள்ள வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நடைபெற்ற இந்த பிரமாண்ட நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் முதல்வர் விஜய் ஆற்றிய உரை தற்போதைய தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. திமுக அதிமுக மீது கடும் விமர்சனம். இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய் எதிர்க்கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக தன் மீது முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்தார். ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாகவே சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கூக்குரலிடுகிறார்கள். உண்மையில் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் ஊடுருவ காரணமாக இருந்தது திமுக ஆட்சிதான். அந்த பிரச்சனையை எங்களது அரசு மிக தீவிரமாக கையாண்டு வருகிறது என்று ஆவேசமாக தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பு குறித்த உறுதிமொழி. மேலும் பேசிய அவர், சமூகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக நடமாடுவதற்கு தடையாக இருக்கும் போதைப் பொருட்களை தடுத்தே தீர்வோம். எல்லாம் நீங்களே செய்த குளறுபடிகள், அதை எங்கள் தலையில் சுமத்த வேண்டாம். மக்கள் அச்சமில்லாமல் நிம்மதியாக வாழும் சூழலை உருவாக்குவதுதான் எனது தலையாய கடமை என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். புதிய அதிரடி நடவடிக்கைகள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்த மிக திறமையான காவல்படை டீமை அமைத்துள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர், அடுத்த வாரம் சிங்கப்பெண் படை என்ற புதிய காவல் பிரிவு தொடங்கப்படும் என்று அறிவித்தார். குற்றவாளிகள் கைது. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் உடனே கைது செய்யப்படுவார்கள். துரித விசாரணை. கைது செய்யப்பட்டவர்கள் மீது குற்றப்பத்திரிகை விரைவாக தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் மூலம் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் பெற்றுத்தரப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த், முன்னாள் அமைச்சர் குப கிருஷ்ணன் மற்றும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். முதல்வர் இந்த அதிரடி அறிவிப்பு மற்றும் குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் களத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிங்கப்பெண் படை திட்டம், சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வரப்போகும் மாற்றத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருச்சியில் நடந்த தேவக பொதுக்கூட்டம். எதிர்க்கட்சி இல்லாத சட்டமன்றம் அமையப் போகிறது என அமைச்சர் ரமேஷ் அதிரடி காட்டியுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினரை சரமாரியாக விமர்சித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த நிகழ்வில் நடந்தது என்ன, விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில். திருச்சியில் தளபதியின் வருகை ஒரு அலசல். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக திருச்சிக்கு வருகை தந்தார். தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் விதிமுறைப்படி திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தாலும் அந்த தொகுதி மக்கள் மீது கொண்ட அன்பினால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. விமான நிலையத்திலிருந்து ஜோசப் கல்லூரி மைதானம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் அவர் சாலை பயணம் மேற்கொண்ட காட்சிகள் தொண்டர்களின் எழுச்சியை காட்டுவதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி முக்கிய ஹைலைட் அமைச்சர் ரமேஷின் பேச்சுதான். அமைச்சர் ரமேஷின் அதிரடி பேச்சு. அமைச்சர் ரமேஷ் பேசும்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். அவர் குறிப்பிட்ட சில முக்கிய அம்சங்கள் இங்கே. பல ஆண்டுகள் நாம் தமமிருந்த பலன் இன்று கிடைத்துள்ளது என்று நெகிழ்ந்தார். திருச்சி ஒரு காலத்தில் மற்ற கட்சிகளின் கோட்டையாக பார்த்தவர்கள் இன்று அதை விஜயின் கோட்டையாக மாற்றியதை சுட்டிக்காட்டினார். மிக முக்கியமானதாக எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் என்ற இலக்கை அவர் முன்வைத்துள்ளார். சாதாரண சாமானியர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்தது தளபதியின் பலம் என்றும் அவர் பெருமிதம் கொண்டார். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சிகளை மிக கடுமையாக சாடினார். குறிப்பாக திமுகவினரை விமர்சித்து அவர் கூறிய கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்று சவால் விட்டவர்கள் 6 நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் புலம்பத் தொடங்கிவிட்டார்கள் என்று கிண்டலடித்தார். கல்யாண வீடுகளில் கூட அரசியல் பேசும் எதிர்க்கட்சிகளின் நிலைமையை பார்த்து தான் வருத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தன்னை எம்ஜிஆருடன் ஒப்பிடுபவர்களுக்கு பதிலடி கொடுத்த அவர், நான் யாரை ஒப்பிடவில்லை, ஆனால் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் காட்டிய உழைப்பு பாதையில் பயணிக்கிறோம் என்பதை உறுதிபட கூறினார். இந்த 2 பேச்சுகளையும் பார்க்கும்போது ஒன்று தெளிவாகிறது. தவேக அரசு தனது அதிரடியான செயல்பாடுகள் மூலம் எதிர்க்கட்சிகளுக்கு அழுத்தத்தை கொடுக்க தொடங்கியிருக்கிறது. வரப்போகும் காலங்களில் அரசியலில் இன்னும் பல மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம். திருச்சி கூட்டத்தின் மூலம் தன் பலத்தை விஜய் நிரூபித்திருக்கிறார் என்றே சொல்லலாம். தமிழக அரசியலில் இன்று பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்களின் ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு பேச்சும் அரசியல் களம் சூடுபிடிக்க சென்றுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் அளித்த மாபெரும் வெற்றி, அதற்கு பின் நடந்த அதிரடிகள் என இன்று
நாம் பார்க்க போகும் செய்திகள் மிக முக்கியமானது. வாங்க விரிவாக பார்க்கலாம். துரை வைகோவின் விளக்கம். முதலில் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பு திருச்சி சென்றடைந்த முதல்வர் விஜயை மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ நேரில் சந்தித்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஏன் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்ற கேள்விக்கு துரை வைகோ மிகவும் வெளிப்படையாக பதிலளித்தார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகாவை ஆதரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது என்று கூறிய அவர், மதிமுக தனது தனித்துவத்துடன் செயல்படுவதாகவும் வருங்காலங்களில் திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்த முடிவுகளை பொதுக்குழுவில் ஆலோசித்து எடுக்கப்படும் என்று உறுதிபட கூறியுள்ளார். திருச்சி கிழக்கு தேர்தல் களத்தில் புதிய திருப்பம். அடுத்ததாக திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் களம். முதல்வர் விஜய் தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகு அரசு முறை பயணமாக திருச்சிக்கு வந்திருந்தார். அவர் அளித்த ஒரு ஹிட் அரசியல் அரங்கில் புதிய விவாதத்தை தூண்டியது. மேடையில் அவர் ஒரு முக்கிய நபரை அறிமுகப்படுத்திய விதம் தாவேக வேட்பாளர் சிரஞ்சீவிதானா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. முதல்வர் விஜய் தனது அரசியல் சதுரங்கத்தை எப்படி நகர்த்தப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கோட் சூட் சர்ச்சையும் விஜயின் அதிரடி பதிலும். முதல்வர் விஜய் பதவியேற்ற நாள் முதலே அவர் அணியும் கோட் சூட் உடை மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. இதற்கு இன்று திருச்சி மேடையில் விஜய் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். நான் ஏன் கோட் சூட் போடக்கூடாதா? ஆதிக்கம் செய்பவர்கள் மட்டும்தான் கோட் சூட் அணிய வேண்டுமா என்ன என்று கேள்வி எழுப்பிய விஜய் தான் ஏன் இந்த உடையை தேர்ந்தெடுக்கிறேன் என்பதற்கான காரணத்தையும் விளக்கினார். சாதாரண மக்களுக்காக தான் முதல் சேவகனாக தான் செயல்படுகிறேன் என்பதை அவர் அழுத்தமாக பதிவு செய்தார். கவர்ச்சி ஓட்டு. திமுகவை கிண்டலடித்த முதல்வர் இறுதியாக விஜயின் அந்த அதிரடி பேச்சு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவை கடுமையாக சாடியுள்ளார். குறிப்பாக தாவேகாவின் வெற்றியை கவர்ச்சியால் வந்த வெற்றி என்று விமர்சித்தவர்களுக்கு விஜய் அளித்த பதில் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. என்னது கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்களா? என்னது கவர்ச்சி, நான் என்ன என்று கிண்டலாக தொடங்கி பிறகு திமுகவை வெளுத்து வாங்கினார். டாஸ்மார்க் விவகாரம். நீங்கள் டாஸ்மார்க்கில் கொள்ளையடித்து கொண்டு ஃபைல்களை மூடினீர்கள், நான் டாஸ்மார்க்கை மூடிவிட்டேன் என்று அவர் கூறியது கைத்தட்டலை அள்ளியது. 200 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் தற்கொலை விவாதம் என திமுகவின் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தனது பாணியில் பதிலடி கொடுத்தார். ஆக மொத்தம் தமிழ்நாட்டு அரசியலில் தாவேகா தடம் பதித்து விட்டது என்பதும் இனி வரும் நாட்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான விவாதங்கள் வழிவகுக்கும் என்பதும் மட்டும் உறுதி. தமிழக அரசியல் களம் தற்போது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைத்து 3 வாரங்கள் ஆகிவிட்ட நிலையில் தமிழக முதல்வர் விஜய் இன்று திருச்சியில் ஆற்றிய உரை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய டெக்னிக் இனி செல்லாது என்று ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் விடுத்த அந்த அதிரடி சவால் என்ன? விரிவாக பார்ப்போம். திருச்சி வருகையும் மக்கள் எதிர்பார்ப்போம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் 3 வாரங்கள் கடந்துவிட்டன. தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. முதல்வர் விஜய் தேர்தலில் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் திருச்சி தொகுதியை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க இன்று திருச்சி சென்றிருந்தார். அங்கே திரண்டிருந்த மக்கள் கூட்டமே அவர் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் சான்று. ஸ்டாலினுக்கு விஜய் நேரடி சவால். இன்றைய உரையில் விஜய் மிகவும் காட்டமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ரீல்ஸ் போடுபவர்கள் கூட இன்று செய்திகளை கூர்ந்து கவனிக்கிறார்கள். மக்கள் இப்போது தெளிவான முடிவில் இருக்கிறார்கள் என்று கூறிய அவர் குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக சாடியுள்ளார். பழைய டெக்னிக் எடுபடாது ஸ்டாலின் சார் என்று நேரடியாக குறிப்பிட்ட விஜய் திமுகவும் தீர்ந்து போன சக்திகளும் இணைந்து தாவேகா ஆட்சியை தடுக்க பார்த்த சதி வலைகளைத்தான் வீழ்த்திவிட்டதாக பகிரங்கமாக தெரிவித்தார். திமுக மீதான கடுமையான விமர்சனங்கள். திமுகவின் தற்போதைய சூழல் குறித்து பேசும்போது விஜய் மிக தெளிவாக இருந்தார். திமுக இப்படி வீழ்ந்ததற்கு அந்த ஒரு குடும்பமே காரணம். உழைக்காமல் சொகுசாக வாழ்ந்த அந்த குடும்பத்தின் செயல்பாடுகளே இந்த தோல்விக்கு காரணம் என்று வசைபாடியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், திமுக எங்களை பிரிக்க பார்த்தது, ஆனால் மக்கள் இப்பொழுது அறிவாளிகள். திமுக ஆட்சியின் தவறான பொருளாதார கொள்கையால் முடங்கிய நிதி நிலையை நாங்கள் படிப்படியாக சரி செய்து வருகிறோம். குறிப்பாக விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேகா அரசு கடமைப்பட்டுள்ளது என்றார். சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு. இறுதியாக மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசிய விஜய், திமுக ஆட்சியில் போதைப் பொருள் ஒவ்வொரு சாலையிலும் தாராளமாக கிடைத்தது. அதை அவர்கள் தடுக்க தவறிவிட்டனர். ஆனால் நாங்கள் திறன்மிக்க காவலர்களை கொண்டு போதைப் பொருள் புழக்கத்தை வேரோடு அறுப்போம். அடுத்த வாரமே சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு திட்டம் அமலுக்கு வரும் என்று உறுதியளித்தார். தங்களை சுற்றியுள்ள தீய சக்திகள், மக்களை விட்டு தூரம் சென்ற சக்திகள் என
திமுகவை விமர்சித்து தன் மீதான பழி சுமத்தும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் முதல்வர் விஜய். இதுதான் தற்போதைய அரசியல் சூழலில் ஆட்சியின் முதல் 3 வாரங்களிலே விஜய் இவ்வளவு காட்டமாக பேசியிருப்பது வரும் நாட்களில் சட்டப்பேரவை மற்றும் அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும் என்பதை உணர்த்துகிறது. இது குறித்து உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.